நாம் வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். நாம் தொடர்ந்து தியானிக்கிற தொடர் செய்தியை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த அருமையான கர்த்தாவே ஆராதனை நாளிலே கர்த்தர் நீர் அப்பா எங்களோடு கூட நீங்க இடைப்பட்டு வருகிறீர். ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே அப்பா, பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள அந்த குத்து விளக்கின் காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு நாங்கள் தேவனுக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் சுடர்களாய் அன்றைய ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு ஆண்டவரே தேவனுக்காக எரிந்து பிரகாசிக்கிற சுடர்களாய் விளக்காய் நாங்கள் காணப்பட கர்த்தர் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுகிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவன் தொடர்ந்து நடத்தும். உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நாம் சீக்கிரமாகவே தேசத்தை நம்முடைய வசமாக்க போகிறோம். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய குத்து விளக்கை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்தின் பணிமுட்டுகளிலே 3 முக்கியமான காரியங்கள் உண்டு. ஒன்று, நாம் ஏற்கனவே பார்த்த தூபபீடம். இரண்டாவதாக அந்த பரிசுத்த ஸ்தலத்தின் தென்புறத்தில் இருக்கிறதான குத்து விளக்கு. மூன்றாவதாக பரிசுத்த ஸ்தலத்தின் வடபுறத்தில் இருக்கிறதான சமூகத்து அப்பம் வைக்கக்கூடிய மேஜையும் சமூகத்து அப்பமும். ஹல்லேலூயா. இந்த 3 காரியமும் பரிசுத்த ஸ்தலத்தில் மிக முக்கியமான ஒன்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த 3 முக்கியமான காரியங்களில் நாம் தூபபீடத்தை குறித்து நாம் ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் குத்து விளக்கை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய படம் நீங்கள் போடுவீர்கள் என்றால் அதில் உங்களுக்கு அது சொல்லப்பட்டதை நான் உங்களுக்கு விளக்குவதற்கு அது வசதியாக இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் பார்க்கிற இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே அந்த மூடுதிரை போடப்பட்டிருக்கிறது இல்லையா, அதுக்குள்ளே இருக்கக்கூடியதுதான் பரிசுத்த ஸ்தலம். பாதி அது பரிசுத்த ஸ்தலம், அதனுடைய பாதி மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருப்பதுதான் 3 முக்கியமான காரியம். அதில் நாம் தூபபீடத்தை பார்த்து விட்டோம். குத்து விளக்கை நாம் இன்றைக்கு என்ன பண்ண போகிறோம் என்றால் நாம் பார்க்க போகிறோம். குத்து விளக்கு அதனுடைய படத்தை நீங்க போடுவீங்கன்னா குத்து விளக்கு அது எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த பரிசுத்த ஸ்தலத்தின் தென் பகுதியிலே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது என்றால் குத்து விளக்கு வைக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. இதுதான் பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்ன அப்படின்னா வெளிச்சம் தரக்கூடியது. ஹல்லேலூயா. இந்த குத்து விளக்கு முழுவதும் பார்த்தீங்கன்னா இதனுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதம் முதல் அதனுடைய மேல் இருக்கிற பூக்கள் வரையிலும் பொன்னினால் அடிப்பு வேலையாக செய்யப்பட்டது. பொன்னினால் அடிப்பு வேலையாக செய்யப்பட்டது. இதற்கு பெயர் பொன் குத்து விளக்கு என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. கீழே அதனுடைய பாதமும் மேலே அதனுடைய பூக்களும் அதற்கு மேலாக அந்த அகல்கள் 7 அகல்களும் வைக்கப்பட்டிருக்கிறதை நீங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த விளக்கினுடைய 3 ஒரு சென்டர் ஒரு தண்டும் அந்த தண்டுகளில் இருந்து பிரிகிற கிளைகளையும் நீங்க பார்க்கலாம். ஒரு பக்கத்துல 3 கிளைகள். அந்த 3 கிளைகள்ல வாதுமை கொட்டைகளுக்கு ஒப்பான என்ன காணப்படும் என்றால் மொக்குகள் சொல்லுவல, நீங்க அதை மொட்டும்பீங்க, நாங்க அதை மொக்குகள் அப்படி சொல்லல. 3 ஒவ்வொரு கிளைகளிலும் வாதுமை கொட்டைகளுக்கு ஒப்பான 3 மொக்குகளும் ஒரு பழம், ஒரு வாதுமை பழம், அதே போல அதனுடைய மேல் பகுதியில் வாதுமை பூ. இந்த அமைப்பு ஒவ்வொரு 3 கிளைகளிலும் காணப்படும். அதே போல அதனுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 கிளைகளிலும் 3 மொக்குகள், அப்புறம் ஒரு பழம், அது போல பூக்கள் காணப்படும். இந்த விளக்கின் நடு தண்டு இருக்கு இல்லையா, அதுல 4 மொக்குகளும் அதில் ஒரு பழமும் ஒரு பூவும் இருக்கும். இப்படித்தான் இதனுடைய அமைப்பு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது என்றால் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மேலாக 7 அகல்கள் 7 விளக்குகள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது என்றால் அது இருக்கிறது போல முழுவதும் அடிப்பு வேலையாக ஒரே அமைப்பு.
இதை நீங்க எங்கேயுமே என்ன பண்ண முடியாதுன்னா பிரிக்க முடியாது. இப்பெல்லாம் ஒரு சில குத்து விளக்குல இப்படி திருகி அப்படி எடுத்துருவாங்கல்ல, அது மாதிரி திருகியெல்லாம் என்ன பண்ண முடியாது, இந்த குத்து விளக்க எடுக்க முடியாது. இது ஒரே அடிப்பு வேலையாக செய்யப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பரிசுத்த ஸ்தலத்தின் தென் பகுதியிலே இந்த குத்து விளக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது என்றால் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குத்து விளக்கின் நடு மையத்தில் இருக்கக்கூடிய இந்த தண்டு கிறிஸ்துவையும், இந்த குத்து விளக்கில் இருந்து பிரிகிற 3 கிளைகள், இந்த பக்கம் 3 கிளைகளும் அது விசுவாச பிள்ளைகளையும் குறிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதான் குத்து விளக்கினுடைய அமைப்பு. முழுவதும் பொன்னினால் செய்த ஒரே அடிப்பு வேலை இது. இதனுடைய நடுத்தண்டுல 4 மொக்குகளும் ஒரு பழம் ஒரு பூவும் அதில் காணப்படும். 3 கிளைகளிலே 3 மொக்குகள் ஒரு பழம் ஒரு பூ காணப்படும். அதே போல இந்த பக்கம் அதிலே அப்படிதான் 3 மொக்குகள் ஒரு பழம் ஒரு பூ காணப்படும். மேலே 7 அகல்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கும், வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் குத்து விளக்கு. இதனுடைய காரியங்களை தான் இன்று நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு மிக சுருக்கமாக சீக்கிரமாக நான் உங்களுக்கு நிறைவு செய்கிறேன். தேவன் நமக்கு உதவி செய்வார். இந்த குத்து விளக்கு பொன்னினால் செய்யப்பட்டது. அதனால் இது எப்படிப்பட்டது என்றால் விலையேற பெற்றது. நீங்கள் உங்கள் வீடுகளில் இருக்கிற தங்கத்தை எங்க வச்சிருப்பீங்க? சமையல் கட்டில் இருக்கிற அஞ்சலை பெட்டியில வச்சிருப்பீங்க. எங்க வச்சிருப்பீங்க? பீரோலையா? பேங்க்ல நம்ம சொல்றாங்க, நாங்க சேஃப்டி கார்டு போட்டு நாங்க பேங்க்ல என்ன பண்ணியிருக்கோம், வச்சிருக்கிறோம். எங்க வீட்டுல இருக்கிற பீரோக்கெல்லாம் என்ன இல்லை, பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. உண்மைதானே? ஆமா. நகை எங்க வைக்க தெரியலன்னா கொஞ்சம் வட்டி கட்டி எங்க வச்சுக்கிறது, பேங்க்ல. ஹல்லேலூயா. ஏன் நாங்க வைக்கிறோம்? அது சத்தமா சொல்லுங்க, அது என்னது? விலையேற பெற்றது. சொல்லுங்க, விலையேற பெற்றது. பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க விலையேற பெற்றவங்களா? உண்மையா? ஹல்லேலூயா. பாருங்க, இந்த விலையேற பெற்ற பொன்னினால் செய்யப்பட்டது. இது எதை காண்பிக்கிறது என்றால் கிறிஸ்துவையும் சபையையும் காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. அதனுடைய தண்டு நான் சொன்னலே, அது கிறிஸ்து. அந்த தண்டிலிருந்து இணைந்திருக்கிற கிளைகள் எதை காண்பிக்கிறது என்றால் சபையை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. எப்பொழுதும் தண்டோடு எது இணைந்திருக்க வேண்டும்? கிளைகள் இணைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்து விலையேற பெற்றவரா விலையேற பெறாதவரா? விலையேற பெற்றவர். ஏன் அப்படின்னா அவர் பரலோகத்தின் தேவன், அவர் நித்திய பிதா. அவர் யாரு அப்படின்னா வல்லமையின் தேவன். அவரால் தான் இந்த உலகம் உண்டானுச்சு. அவருக்காகவே இந்த உலகம் உண்டானது. நாம் எல்லாரும் அவருக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட விலையேற பெற்ற இயேசு ராஜாவை இந்த உலகம் வெறும் 30 வெள்ளிக்காசுக்கு தான் என்ன பண்ணுச்சு? மதிச்சிச்சு. இப்ப தங்கம் 30 வெள்ளிக்காசுக்கு போய் வாங்கிட்டு வாங்கன்னா தங்கத்துக்கு விலை என்ன ஆயிடுச்சு? மலிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப போய் வாங்க முடியுமா? இப்போ ஒரு சவரன் தங்கத்தின் விலை என்ன? 93, 94, 94,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. இப்ப 94,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சாதாரண ஒரு தினசரி கூலிக்காரன் எவ்வளவு நாள் பாடுபடணும்? வீட்டு சாப்பாட்டு வேலை, சாப்பாட்டு காரியம், இதர செலவுகள் எல்லாம் போக்கி அவன் ஒரு சேமிப்பை பண்ணி ஒரு பவனை சம்பாதிப்பதற்கு கிட்டத்தட்ட 1 வருஷமாவது பாடுபடணும். அல்லேலூயா. தினசரி கூலிக்காரங்க. ஒருவேளை உங்களுக்கு சம்பளம் அதிகமாக இருந்தால் ஒரு 6 மாசமாவது நீங்க எல்லாத்தையும் இறுக்கி பிடிச்சாதான் என்ன பண்ணலாம்? ஒரு பவுன் வாங்கலாம். உண்மைதானே? உண்மைதானே? ரொம்ப ரிச், நீங்க ஒரு நல்ல ஒரு என்ன தொழில் அதிபர் அப்படின்னா ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறை, இல்லைன்னா ஒரு 2 மாசத்துக்கு ஒரு முறை ஒரு பவுன் வாங்கலாம். 1 பவுன் 2 பவுன் வாங்கலாம். அல்லேலூயா. அப்போ இப்ப தங்கத்தின் விலை என்னவா இருக்கிறது? அதிகரித்திருக்கிறது. இப்ப நம்முடைய இயேசு ராஜா யார் தெரியுமா? அவர் பரலோகத்தின் தேவன். அவர் விலையேற பெற்றவர். தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை தன்னுடைய சொந்த சபைக்காக சிந்தி அந்த ஜனத்தை, தன்னுடைய சொந்த ஜனத்தை மீட்டுக் கொள்ளும்படி, விலை மதிக்க முடியாத அன்பை நம்முடைய இருதயங்களில் ஊற்றும்படி அவர் எங்க வந்தார்? இந்த பூமிக்கு வந்தார் என்பதை காண்பிக்கும்படிதான் இந்த பொன்
குத்து விளக்கு நமக்கு என்ன சொல்லுகிறது? அதை நமக்கு விளக்கி சொல்லுகிறது. ஹல்லேலூயா. மனிதன் அழிவுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறான். தேவன் தாம் சிருஷ்டித்த படைத்த தன்னுடைய ஜனம் தன்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் தன் ஜனம் எங்க போயிடுச்சு? அழிவை நோக்கி போய்விட்டது. போன அந்த மக்களை திரும்ப தம் மண்ணைக்கு அவர் கொண்டு வரும்படித்தான் அவரே என்ன பண்ணாராம்? தம்முடைய சொந்த ரத்தத்தை நம்முடைய ஆத்தும மீட்புக்காக என்ன பண்ணார்? ஊற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னது? விலையேற பெற்றது. சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் என்னது? ஆமா, ஆட்டு ரத்தம் கோழி ரத்தம் மாதிரி எல்லாம் இயேசுவின் ரத்தம் கிடையாது. ஆட்டு ரத்தத்தை கோழி ரத்தத்தை நீங்க கடையில போய் என்ன பண்ணிடலாம்? வாங்கிட்டு வந்துடலாம். இயேசுவின் ரத்தத்தை போய் வாங்கிட்டு வருவீங்களா? நீங்க முடியுமா உங்களால? உங்களுக்கு 1 கோடி ரூபா தர போய் வாங்கிட்டு வருவீங்களா? இயேசுவின் ரத்தத்தை போய் வாங்கிட்டு வர உங்களால முடியுமா? ஏன்? அது விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. ஏனால் அந்த ரத்தம் குற்றமில்லாதது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 பேதுரு 1:19 நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படிப்பட்டதாமாம்? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் என்ன ரத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? சொல்லுங்க. குற்றமில்லாத மாசற்ற விலையேற பெற்ற. எத்தனை வார்த்தை பாருங்க, பேதுரு எழுதியிருக்கார். குற்றமில்லாத மாசற்ற என்னவா? விலையேற பெற்ற. ஹல்லேலூயா. இதான் இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்படும்படிதான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது என்றால், இந்த தண்டோடு 3 கிளைகளும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? இணைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பக்கம் 3 கிளைகள், இந்த பக்கம் 3 கிளைகள். ஹல்லேலூயா. அப்போ நாம் கிறிஸ்துவோடு எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? இணைந்து இருக்கணும். ஏன் அப்படின்னா, அவர் நம்மளை மீட்க நமக்காக அவர் ரத்தத்தை என்ன பண்ணியிருக்காரு? சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணப்பட்டது? விலையேற பெற்றதாய் சிந்தப்பட்டு தண்டோடு நம்மளை என்ன பண்றாரு? கிளைகளாகிய நம்மளை இணைத்திருக்கிறார். கிறிஸ்து விலையேற பெற்றவர் என்றால் கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிற நாமும் யாரு? நல்ல சத்தமா சொல்லுங்க, யாரு? விலையேற பெற்றவர்கள். நிறைய பேர் நம்மள என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? தூசி, துரும்பு, புழு, அப்புறம் நான் ஒண்ணுமில்லாதவன், நான் ரொம்ப பூச்சி பூச்சி அப்படிலாம் சொல்லிக் கொண்டிருக்கோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற நாமும் யாரு? விலையேற பெற்றவர்கள். நல்லா சொல்லுங்க, நாமும் யார்? விலையேற பெற்றவர்கள். சின்ன பிள்ளைங்கெல்லாம் கவனிக்கிறீங்களா? நீங்கெல்லாம் யாரு? ஆமா, அதனாலதான் உங்களுக்கு இப்படிதான் சவுக்கடி கொடுத்து உங்களை படிக்க வைக்கிறோம். அவருடைய வசனத்தை உங்களுக்குள்ள என்ன பண்ணிருக்கிறோம்? உள்ள அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா அது அவருடைய, நீங்களாம் யாரு? அவருடைய பிள்ளைகள். சொல்லுங்க, நீங்க யாரு? அவருடைய பிள்ளைகள். யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர்களுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் யார்? இயேசுவுக்கு. சத்தமா சொல்லுங்க, இயேசுவுக்கு யார்? பிள்ளைகள். இயேசு விலையேற பெற்றவர். நாம் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிற திருச்சபை விலையேற பெற்றது. விலையேற பெற்றதை நம்ம எப்படி பத்திரமா வச்சிருப்போமோ அப்படி ஜீசஸ் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாராம்? சத்தமா சொல்லுங்க, பத்திரமா சொல்லுங்க. நிறைய பேருக்கு அவர் பத்திரமா நம்மளை வச்சிருக்கிறாருங்கிறதே தெரியறது இல்லை. அல்லேலூயா. நம்ம என்னமோ குப்பையில போட்ட மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நினைச்சிட்டு இருக்கிறோம், என்னை கண்டுக்கவே இல்லை ஜீசஸ், என்னை பார்க்கவே இல்லை, எனக்கு உதவவே இல்லை, என் நிலைமை அவருக்கு புரியவே இல்லை அப்படின்னு எல்லாம் ஏதோ ஒரு கதை விட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவர் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை என்ன பண்ணிட்டே இருக்கிறாராம்? உள்ளங்கையில வரைஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஏனென்றால் நீங்க யார்? அவருக்கு பிள்ளைகள். அல்லேலூயா. அருமையான மகன் அல்லவோ, நீங்கள் பிரியமான பிள்ளை அல்லவோ. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறார். ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா. இரண்டாவதாய், முதலாய் நாம் பார்த்தோம் குத்து விளக்கினுடைய அமைப்பு. இரண்டாவதாய்
கிறிஸ்து விலையேற பெற்றவர், நாமும் விலையேற பெற்றவர்கள். மூன்றாவதாக இந்த இந்த குத்துவிளக்கு முழுவதும் பாத்தீங்கன்னா அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டது. கவனிங்க, என்ன வேலை? அடிப்பு வேலை. அப்படின்னு என்னன்னு தெரியுமா? நீங்க எங்கேயாவது எனக்காவது கொல்லம்பட்டறைக்கு போயிருக்கிறீங்களா? கொல்லன் பட்டறைக்கு இல்ல, நீங்க கொல்லம் பட்டறைக்கு போனீங்கன்னா ஒரு கடப்பாறையை கூர்மையாக்குறதுக்கு முதல்ல எங்க வைப்பாங்க? தீயில வைப்பாங்க. அந்த தீ எப்படி இருக்கும்? மஞ்சளா எரியுமா, சகப்பா எரியுமா? நல்லா சொல்லுங்க. தக தக தகன்னு சொல்லுங்க. சவப்பா, சத்தமா சொல்லுங்க. தக தக தகன்னு சகப்பா. இந்த தம்பி போட்டிருக்க சட்டை மாதிரி இல்ல, இந்த காணிக்கை பெட்டி கலர்ல எப்படி இருக்கும் நெருப்பு? தக்க தக்க தக்கன்னு சவப்பா எரியறதுல எங்க என்னத்தை வச்சிருப்பாங்க? கம்பியை வச்சிருப்பாங்க, கடப்பாறை வச்சிருப்பாங்க. அந்த கடப்பாறையும் அந்த 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 நெருப்பும் எதுவும் வித்தியாசம் தெரியாத வரணும். ரெண்டு வித்தியாசம் தெரியக்கூடாது. நெருப்பும் எப்படி இருக்கணும்? சகப்பா தக்க தக்க தக்கன்னு இருக்கா. கடப்பாறை என்ன ஆயிரணும்? சகப்பா தக்க தக்கன்னு ஆகுற வரையில எங்க வச்சிருப்பாங்க? இந்த உலை காட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. வச்சு நல்லா தக்க தக்கன்னு ஆன உடனே மறுபடியும் வெளியே எடுத்து நல்ல ஒரு சமமான ஒரு கல்லில வச்சு 4 பேர் சேர்ந்து மாத்தி மாத்தி சம்மட்டி என்ன பண்ணுவாங்க? போடுவாங்க பாருங்க. சும்மா எப்படி இருக்கு தெரியுமா? கடப்பாறைக்கு எப்படி இருக்கு? கடப்பாறைக்கு அடிச்சு நிமித்தி நேர கூற ஆக்கிடுவாங்க. ஹல்லேலூயா. அது போல இந்த பொண்ணை எங்க விடுவாங்கன்னா அக்கினிக்குள்ள விட்டு அதுக்குள்ள இருக்கிற களிம்பை எல்லாம் வெளியே ஏத்திட்டு, களிம்பு வெளியே இருக்கிற வரையிலும் அந்த அக்கினிக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? உள்ள போய் அது அக்கினி வெளியேறி அந்த களிம்பு வெளியேறுகிற வரையிலும் இந்த பொன் உலை களத்துக்குள்ள என்ன பண்ணப்பட்டு கொண்டே இருக்கும்? உள்ள அது சூடு ஏறி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அது சூடு ஏறி முடிஞ்சோன்னு மறுபடியும் வெளியே எடுத்து அவங்க என்ன செய்ய நினைக்கிறாங்களோ அது போல என்ன பண்ணுவாங்க? தட்டுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் என்ன வேலை? அடிப்பு வேலை. சொல்லுங்க. இப்படி இந்த குத்துவிளக்கு முழுசும் ஒரே அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தங்கத்தை நம்ம மாட்டும் போது நம்ம தக தகன்னு அப்படியே அழகா மாற்றோம். ஆனா அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு என்ன பண்றது இல்ல, தெரியறது இல்ல. ஹல்லேலூயா. அதுக்கு பேதுரு எழுதுறாரு. 1 பேதுரு 1:17 அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படுமா. என்னது? பொன் எங்க சோதிக்கப்படுது? அக்கினியினால. அப்ப இந்த அடிப்பு வேலையில செய்யப்பட்ட இந்த குத்துவிளக்கு ஒரே தங்க கட்டியிலிருந்து என்னவா செய்யறாங்கன்னா உள்ள வச்சு காய்ச்சி அது என்ன பண்றாங்க? அவங்க டிசைனுக்கு அது என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க? அடித்து அது வேலைப்பாடாய் மாற்றுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்படி செய்யப்பட்டதுதான் என்னது? குத்துவிளக்கு. ஹல்லேலூயா. இங்க பேதுரு சொல்றாரு, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பொண்ணா விளங்கணும்னு விரும்புறீங்க? சத்தமா உங்களை வெளியே பார்த்தா என்ன சொல்லணும்? பொன்னான விசுவாசி, கண்ணான விசுவாசி அப்படின்னு சொல்லணுமா? எப்படி? ஜீசஸ் நம்மளை பார்க்குறாருன்னு வச்சுக்குவேன். அவர் சொல்லுவார், நம்மலாம் பேசுற மாதிரி அவர் பேச மாட்டார். அவர் பாணியில ஒரு வார்த்தைகள்லாம் இருக்கு வேதாகமத்துல. என்னது? என் பிரியமே, என் ரூபவதியே, என் மணவாளியே, என் உத்தமியே, என் புறாவே, கந்த வர்க்க பிசின் வடிகிற அந்த தைலம் போல் இருக்கிறவளே அப்படின்னு நம்மளை என்ன பண்றாருன்னா கூப்பிடுறாரு. ஹல்லேலூயா. அப்படியே உங்க பேர் அப்படியே சொல்லி திருப்பி உங்க கையில் எழுதி வச்சுக்கிட்டு அப்படியே சொல்லுங்க. நீ புறாவா? நீ உத்தமியா? சொல்லுங்க. நீ பிரியமா? அப்படி பாருங்க. உங்களே கேட்டு பாருங்க, சீக்கிரம் கேட்டு பாருங்க. நீ புறாவா? நீ உத்தமியா? நீ சொன்னபடி கேட்கறியா? கேட்டு பார்த்தீங்களா? உங்க பேர் எழுதி வச்சுட்டு இப்படி பாருங்க. அவர் எப்படி நம்மளை கூப்பிடுறாருன்னா பொன்னாய் விளங்குன ஒரு பிள்ளையா பார்த்து நம்மளை எப்படி கூப்பிடுறாருன்னா என் புறாவே, என்
மணவாளியே, என் உத்தமியே. அப்படின்னு என்ன பண்றாரு நம்மளை பார்த்து? உன்னில் பழுதொன்றும் இல்லை. அந்த வார்த்தை ரொம்ப அழகானது. உன்னில் என்ன இல்லையா? அவர் பார்த்து சொல்றாரு, உன்னில் பழுதொன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இப்ப நம்மளை பார்த்து நம்மளை கேட்டா நம்மளே சொல்லுவோம், இந்த மாதிரி என் ஓட்டை யாருக்கும் தெரியாது, தெரியாதவர்களும் நான் யார்தான்? ஹீரோயினி தான், ஹீரோ தான். யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா, என் லட்சணம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா, ஐயோ என்ன மாதிரி, இங்க சொல்லுங்க, என்ன மாதிரி மோசமானவன் யாருமே இல்லை. இதான உண்மை. ஆனா ஆண்டு அதுக்கு தான் நம்மளை எங்க விட்டு திருப்புறாரா? உலைக்களத்துக்குள்ள. சொல்லுங்க. இப்ப நிறைய நேரம் நம்ம வீட்டுக்குள்ள உலைக்களம் வந்து பார்த்துருக்கிறீங்களா? உலைக்களம் சில நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொதிக்க ஒரு சோதனை வரும் பாருங்க. இருக்கலாமா பறக்கலாமா அப்படின்னு. அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்மளை எங்க விட்டு திருப்புறாரு? உலைக்களத்துக்குள்ள திருப்புறாரு. ஏன் அப்படின்னா நம்ம என்ன ஜொலிக்கணும்? பொன்னா ஜொலிக்கணும். சொல்லுங்க, பொன்னா ஜொலிக்கணும். அதனால நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டையும் திடீர் திடீர் என்று உங்களுடைய வாழ்க்கையில என்ன வரும்? ஒரு உலைக்களம் வரும். அல்லேலூயா. அது வருது அப்படின்னா நீங்களும் நானும் யாரு? பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்படிலாம் எனக்கு ஒண்ணும் வரவே இல்லை அப்படின்னா பாவம். நீங்க யாரு? ஆண்டவரால விரும்பப்படத்தக்க பாத்திரமா நீங்க இன்னும் சூஸ் பண்ணவில்லை என்றுதான் அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பேதுரு சொல்றாரு, அழிந்து போகிற பொண்ணு எங்க வருதான்? அக்கினிக்கு வருதான். அப்ப அதில் விலையேற பெற்ற விசுவாசத்தை உடைய நாம் எங்க வரணும்? அடிக்கடி உலைக்களத்துக்கு போயிட்டு வரணும். இங்க சொல்லுங்க, உலைக்களத்துக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன இப்படி பாருங்க? சொல்லுங்க, உலைக்களத்துக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன அவரை பார்த்து சொல்றீங்க? உங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க. அவங்களெல்லாம் நம்ம அடுத்தவங்களாம் நியாயம் தீர்க்க வேண்டாம். முதல்ல யாரை நியாயம் தீர்த்துக்குவோம்? நம்மளே நியாயம் தீர்த்துக்குவோம். கொஞ்சம் உலைக்களத்துக்கு போயிட்டு வந்தா நல்லா இருக்கு. ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் பொன்னாக மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. யோபு அதுதான் சொல்றாரு. யோபு 13:15 அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழியை அவருக்கு உண்டாக ரூபகாரம் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன்னா என் வழிய அப்படியே என்ன பண்ணுவேன்? விவரிச்சு சொல்லிடுவேன். ஏன்னா அவரு என்னை என்ன பண்ணிருக்கிறார்னா புடமிட்டு கொண்டு இருக்கிறார். நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரிடத்துல நாம் அப்படி யதார்த்தமா இருக்கணும். அவர் நம்மளை அடிப்பு வேலையா செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் பாருங்க நம்முடைய வாழ்க்கையை என்னவாக மாற்றி கொண்டிருக்கிறார்னா ஒரே அடிப்பு வேலை. இந்த அடிப்பு வேலைக்கு நிறைய கஷ்டத்தை, ஒரு பிரச்சனையை, சில பயங்கரங்களை நாம் சந்தித்து அதுக்கப்புறம் தான் ஒரு ஜெயத்துக்குள்ள நம்ம என்ன பண்றோம்? வருகிறோம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, அது தாவீது எழுதினாரா தெரியாது. சங்கீதம் 119 அந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. இப்ப நமக்கு ஒவ்வொரு பிரமாணத்தையும் ஆண்டவர் எங்க விட்டு கற்றுக் கொடுக்கிறார்னா உலைக்களத்துக்குள்ள விட்டு என்ன பண்றாரு? கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபத்திரவம் போல, அனுபவம் போல நமக்கு நல்ல ஆசான் கிடையாது. ஹல்லேலூயா. எது மாதிரி? உபத்திரவம் போல அல்லது நாம் கற்றுக்கொள்ளுகிற அனுபவம் போல ஒரு நல்ல ஆசான் கிடையாது. ஹல்லேலூயா. பொன் குத்து விளக்கு எப்படி செய்யப்பட்டதா? அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து 4வதா நீங்க பாத்தீங்கன்னா தண்டும் கிளைகளும் ஐக்கியம். அந்த படத்தை மறுபடியும் போடுங்களேன். அந்த தண்டுகளோடு தான் இந்த கிளைகள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது என்றால் இணைக்கப்பட்டிருக்கிறது. தண்டுகளோடு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? கிளைகள் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த தண்டுகளோடு இந்த கிளைகள் இணைக்கப்படவில்லை என்றால் இது என்ன ஆகும் அப்படின்னு
வசனம் நமக்கு சொல்லுகிறது, வாசிங்க, எபேசியர் 2:22, ஆவியினாலே நாம் எல்லாரும் ஒரே மாளிகையாய் இணைந்து என்ன பண்ணப்பட்டு வருகிறோம் என்றால் தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று எபேசியர் 2:22 நமக்கு சொல்லுது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே இணைக்கப்பட்டு, இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. 22, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா. அப்ப அதனுடைய தண்டும் அதன் கிளைகளும் என்ன பண்ணப்பட்டிருக்க வேண்டும் என்றால் இணைந்து ஐக்கியமா இருக்க வேண்டும். தண்டு என்று யார சொன்ன? கிறிஸ்துவை. ஹல்லேலூயா. இயேசுவை சொன்னேன். இயேசுவோடு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, அப்படி முறைச்சு பார்த்துக்கிட்டு என்ன பண்ணிட கூடாது, உட்கார்ந்துட கூடாது. என்னைய பார்த்து நீங்க செய்தி என்ன பண்ணணும், கேட்கணும். ஹல்லேலூயா. இப்ப இந்த தண்டோடு கிளைகள் என்ன பண்ணப்பட்டிருக்க வேண்டும்? என்ன பண்ணப்பட்டிருக்க வேண்டும்? இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்க அதான் சொல்லுது, ஆலயமாக, வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப கிறிஸ்துவில் நிலைத்திராவிட்டால் ஆவியானவர் நம்ம மேல் ஊற்றப்பட்டு இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் வார்த்தையோடு நாம் நிலைத்திராவிட்டால் உலர்ந்து போயிடுவோம். என்ன பண்ணி போயிடுவோம்? உலர்ந்து போய்விடுவோம். ஹல்லேலூயா. நீங்க யோவான் 15ஆம் அதிகாரத்துக்குள்ள நீங்க வருவீங்கன்னா, யோவான் 15:6-7-8 நம்ம வாசிச்சேன்னா, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீசராய் இருப்பீர்கள். ஆமீன். ஹல்லேலூயா. பாருங்கள், நீங்க என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல என்ன பண்ணப்படுவீர்கள்? எரியுண்டு உலர்ந்து போவீர்கள். ஹல்லேலூயா. இப்ப கொடியானது செடியோடு என்ன பண்ண வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். இணைந்திருப்பதை எதுக்கு தெரியுமா? நிலைச்சிருக்கிறதுக்கு. நல்ல கவனிங்க. இந்த செடியோடு கொடி இணைந்திருக்கிறதை எதற்கு என்றால் நிலைத்திருப்பதற்கு. எதுக்கு? நிலைச்சிருக்கணும். நீங்க ரொம்ப நாள் கொடியில கனி இருக்கணும் அப்படின்னா கொடி எதோட இணைஞ்சிருக்கணும்? செடியோடு. அல்லேலூயா. கிறிஸ்துவோடு நீங்க என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? இணைஞ்சிருக்கணும். கிளைகளோடு இணைந்திருக்கிற அந்த தண்டோடு இணைந்திருக்கிற கிளைகள் எதை காண்பிக்கிறது என்றால் கிறிஸ்துவோடு இணைந்திருந்து நிலைத்திருத்தல். நிலைச்சு நிக்கணும். யாரோட? இயேசுவோட. இயேசுவோட நிலைச்சு இருந்தால்தான் அந்த வசனம் கடைசி 8வது வசனத்துல எப்படி முடிக்கிறாரு யோவான் அப்படின்னா, மிகுந்த கனிகளை கொடுப்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு இணைஞ்சிருந்தாதான் நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதைத்தான் இந்த விளக்கு தண்டும் விளக்கின் கிளைகளும் நமக்கு என்ன பண்ணுகிறது? காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவோடு நம்ம என்ன பண்ண வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். ஐக்கியமா இருக்கணும். நிலைத்திருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம நிலைத்திருந்தா என்ன கொடுப்போம்? கனி கொடுப்போம். அங்கதான் வசனம் நமக்கு அழகா சொல்லிருச்சு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். நிறைய பேருக்கு வார்த்தை உள்ளே வரமாட்டேங்குது. நிறைய பேருக்கு வார்த்தை கேட்கக்கூடிய மனநிலையே கிடையாது. நீங்க பிரசங்கம் தூரத்துல இருந்து பண்ணுங்க, ஆனா பக்கத்துல நின்று நீங்க என்ன பண்ணக்கூடாது? எனக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. அதையும் வசனத்தை வச்சுதான் என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம். புரியுதா உங்களுக்கு? எங்க தூரத்துல இருந்து பிரசங்கம் பண்ணுங்க, நாங்க கேட்கிற மாதிரி ஒரு ஆக்ட் விட்டுட்டு கேட்டுட்டு என்ன பண்ணுவோம்? போவோம். ஆனா உண்மையான ஒரு மனம் திரும்புதல நாங்க என்ன பண்ண மாட்டோம், பெற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஆக்டிங்ல வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது அல்ல. இந்த குத்து விளக்கும் தண்டும் கிளைகள் நமக்கு சொல்லுகிறது எதை என்றால், நீங்கள் கிறிஸ்துவோடு நிலைத்திருந்து கனி கொடுக்கிற வாழ்க்கையை கிறிஸ்து நமக்கு என்ன பண்ணுத? இந்த குத்து விளக்கின் மூலம் விளக்குகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப தண்டோடு இந்த கிளைகள் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? நிலைச்சிருக்கணும். எப்படி இருக்கணும்? அதான் தண்டுகளும் கிளைகளுக்கும் உள்ள ஐக்கியம். நம்ம கிறிஸ்துவோடு நிலைச்சிருந்தா மிகுந்த கனிகளை கொடுப்போம். நீங்கன்னா கனி கொடுக்கறதுனா என்ன நினைக்கிறதுனா, அடுத்தவங்களுக்கு தானே பிரயோஜனம்.
இல்ல. இப்ப நம்ம தோட்டத்தில் நிறைய பழம் பழுத்துச்சு, 2 பழத்தை சாப்பிடுவோம், அது 2 நாள் சாப்பிடுவோம், 3ஆவது நாள் எங்க கொண்டு போயிடுவோம்? எங்க கொண்டு போயிருவோம்? சந்தைக்கு விற்கிறது கொண்டு போயிருவோம். ஏன்னா நமக்கு என்ன ஆயிடுச்சு, தகட்டி போச்சு, பிடிக்கல. இந்த மாதிரி எங்க மரத்துல காய்ச்ச கொய்யா பழத்தை யாருமே சாப்பிடல. ஏன் அப்படின்னா அதுக்கு வெயிலே படலையா, அதுக்கு என்ன இல்லை, இனிப்பு டேஸ்டே இல்லை. அதனால அது கேப்பாரட்டு பழுத்து கீழே விழுந்து மிதிப்பட்டு கிடந்துச்சு. ஏன்னா அதுக்குள்ள என்ன இல்லை, இனிப்பு இல்லை, அது கிடக்குது பாவம். அது என்ன காய்ச்சிச்சா, விழுந்துச்சா, செத்துச்சா ஒன்றும் தெரியாது, அப்படி இருக்கு. ஏன்னா அதுக்குள்ள அந்த பழத்துக்குள்ள என்ன இல்லை, டேஸ்ட் இல்லை. இப்போ 2 நாள் சாப்பிடுவோம் கொய்யாப்பழம், 3ஆவது நாள் இந்த உனக்கு இந்த நீ 2 சாப்பிடு, இந்த நீ 2 சாப்பிடு அப்படின்னு என்ன பண்ணுவோம்னா கொடுப்போம். அப்புறம் யாருமே எங்க வீட்லயும் கொய்யாப்பழம் இருக்குது அப்படின்னா அப்புறம் சந்தைக்கு கொண்டு போயிடுவோம். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கனி யாருக்கோ தானே, எனக்கு பயன்பட போகுது அப்படின்னு நினைக்கிறோம். அது இல்ல, உங்கள் வாழ்க்கைக்கு தேவன் உங்களையே பிரயோஜனமாய், உங்களையே தேவன் என்னவா மாற்றுகிறார் என்றால் ஆசீர்வாதமா என்ன பண்றாரு, மாற்றுகிறது தான் கனி உள்ள வாழ்க்கை. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, நம்ம ஒரு கிறிஸ்தவனா நம்ம ஒரு வீட்டுல இருக்கிறானா நம்மளால 4 பேர் என்ன வாங்கணும், நன்மைய அனுபவிக்கணும். அல்லேலூயா. நம்ம நிக்கிற இடத்துல, நம்ம உட்கார்ற இடத்துல, நம்ம பேசுற இடத்துல, நம்ம வாழ்ற இடத்துல, வாழ போன இடத்துல, வாழ வந்த இடத்துல எப்படி இருக்கணும், பிரயோஜனமா இருக்கணும். அதான் என்னது, கனிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி சொல்லக்கூடாது, இவனை போய் கட்டிக்கிட்டு வந்தான் பாரு, இவளை போய் கட்டிக்கிட்டு வந்த பாரு, ஒன்னத்துக்கும் உருப்படலை, இதை எதுக்கு தான் கட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா குப்பை மேட்ட கோபுரமா என்ன பண்ணணும், மாத்துனா அப்படின்னு என்ன பண்ணணும், செய்தி சொல்லணும். கோபுரத்தை குப்பை மேடாக்கிடக்கூடாது. என்னத்த, கோபுரத்தை குப்பை மேடு. சிலர் சொல்லுவாங்க, எங்க வீட்டம்மா வந்து வீட்டை வாசலாக்கிடுவாங்க. எல்லாரும் வாசலை இழுத்து வீட்டா கட்டுனா என் மனைவி வந்து வீட்டையே என்ன ஆக்கிடுவா, வாசலாக்கிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில என்ன இல்லை அப்படின்னா, கனி உள்ள வாழ்க்கை இல்லை அப்படின்னா நம்மளால நம்ம வீட்டுக்கு என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. நீங்க இருக்கிற வீடு கிறிஸ்துவோட நீங்க ஐக்கியமா இருந்தீங்கன்னா உங்க வீடு உங்களால என்ன பண்ணும், கட்டப்படும், ஆசீர்வதிக்கப்படும், செழிக்கும், சமாதானம் வரும், ஐஸ்வர்யம் வரும், சம்பத்து வரும், கனம் வரும். யோசேப்பின் நிமித்தம் போத்திபார் வீட்டை ஆசீர்வதிச்சாரா? நீங்க நினைச்சு பாருங்க, உங்களால உங்க வீடு கடனாளி ஆயிருக்குதுன்னா நீங்க தான் என்ன பண்ணணும், திருந்தணும். அது எப்படி கடனாளி ஆனாலும் சரி, நீங்க ஒரு விதத்துல எங்கேயோ மிஸ்டேக் பண்ணதுதான் உங்க வீட்டுக்கு என்ன வந்துச்சு, நஷ்டம் வந்துச்சு, நஷ்டம் வந்துச்சு. யோசிச்சு பாருங்க, செக் பண்ணுங்க. நான் இருக்கிறது யானை மாதிரி இருந்தாலும் 1000 பொன், செத்தாலும் 1000 பொண்ணுங்கிற மாதிரி வாழணும். ஹல்லேலூயா. அப்படின்னா நீங்க எப்படி வாழணும், கிறிஸ்துவோடு நிலைத்திருக்கிற அனுபவத்துக்குள்ள நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க இருக்கிற இடம் என்னவா மாறும், செழிப்பாக மாறும். ஹல்லேலூயா. நம்மளை கூட வனாந்தரத்துல விட்டா வனாந்தரம் என்ன வாங்கணும், செழிப்பான தோட்டமாகணும். ஹல்லேலூயா. சர்ச் இங்க வரும்போது என்ன சொன்னாங்க, இது வனாந்தரம். இப்ப எப்படி இருக்குது, இங்க ஒரு 3 சென்ட் இடம் கிடைச்சா நல்லா இருக்கும் சொல்றாங்களா? எப்படி வந்துச்சு, இந்த மேட்டு காட்டுல தண்ணியே கிடைக்காது அப்படின்னாங்க. ஆனா தண்ணி 40 அடியிலேயே இருந்துச்சு. அதான் உண்மை. அல்லேலூயா. இப்ப நம்ம போற இடத்த கத்த என்ன ஆக்குவாரு, செழிப்பாக்குவாரு. ஏன், நம்ம கிறிஸ்துவோட என்ன பண்ணிருக்கோம், இணைஞ்சிருக்கிறோம். அல்லேலூயா. அது நம்ம நிறைய பேர் ரகசியம் தெரியல. நம்ம என்ன பண்றோம்னா, இந்த சோதோமை தெரிந்தெடுத்து போனார்ல லோத்து, சோதோமை பார்க்கும்போது லோத்து எப்படி போனார்னா, ஆஹா இது ஏதேன் மாதிரி இருக்குதுன்னு எங்க போனாராம், சோதோமுக்கு போனாராம். கொஞ்ச நாள்ல சோதோமை என்ன பண்ணிட்டாங்க, அக்னியில சுட்டரிச்சிட்டாங்க. அப்ப லோத்து போய் சோதோமை என்ன பண்ணல, காப்பாத்தல. சோதோமுக்கு ஆசீர்வாதமா லோத்து இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கிறிஸ்துவோடு இணைஞ்சிருந்தீங்கன்னா ஏதேன் மாதிரி இருக்கிற இடம் என்ன ஆகணும், இன்னும் செழிப்பாகணும்,
வனாந்தரம் இன்னும் செழிப்பாகணும். நீங்க போய் ஏதேன் மாதிரி இருக்கிற இடத்த அக்கினி இறக்கி அவிச்சீங்களா, நீங்க யாரு? லோத்து மாதிரி தேவனோட ஐக்கியம் இல்லாத ஆட்கள். அல்லேலூயா. நீங்க யோவான் ஸ்நானகன் மாதிரி வனாந்தரத்தை என்ன பார்க்கணும்? செழிப்பாக்கணும். அல்லேலூயா. என்ன எப்படி இருந்தா? கிறிஸ்துவோடு இணைந்திருந்தான், நிலைச்சிருந்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கிறிஸ்துவோடு இணைஞ்சு இருந்து பாருங்க. டெய்லி ஒரு ஜெபம், டெய்லி வேத வாசிப்பு, டெய்லி தேவனை பாடி துதிக்கு. இதுதான். இதை விட என்னங்க? இதை விட என்ன? உங்களை போய் மலை இந்த பக்கம் சாட்சி இந்த பக்கம் கொண்டு வான்னு சொல்றாரா இயேசு? தேவனை துதிச்சு ஒரு 2 நாளைக்கு ஒவ்வொரு நாளும் 2 வேளை என்ன பண்ணுங்க? துதிச்சு பாடுங்க, ஆராதிங்க. தேவ சமூகம் உங்க வீட்டுக்குள்ள வரும். தேவன் உங்க வீட்டுக்குள்ள வருவாரு. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இதைத்தானே அவர் செய்ய சொல்றாரு. இல்ல நீங்க போய் ரஷ்யாவை பிடிச்சிக்கிட்டு வாங்க, அமெரிக்காவை பிடிச்சிட்டு வாங்கன்னு கேட்கிறாரா? என்ன சொல்றாரு? என்ன துதிச்சு 2 பாட்டு பாடு. என் வேதத்தை என்ன பண்ணு? திறந்து கொஞ்சம் வாசி. என்னை பத்தி 4 பேர்த்துக்கு சொல்லு. இதை விட அவர் உங்கள்ட்ட என்னத்தை கேட்கிறார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களை எவ்வளவு ஆசீர்வதிப்பேன் தெரியுமா? நீ பரவி பாய்கிற ஆறுங்கிறார். ஹல்லேலூயா. வற்றாத ஜீவ நீரூற்றுங்கிறார். ஹல்லேலூயா. உன்னிடத்திலிருந்து ஜீவ நதி என்ன பண்ணும்? புறப்படுங்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்ணலாம்? நதி ஓடுன இடத்துல இருந்து வறண்டு சுக்கா காஞ்சு எப்படி உட்கார்ந்து இருக்கிறோம்? காஞ்ச கருவாடு மாதிரி உட்காந்து இருக்கிறோம். இதுக்காக நம்மளை அழைச்சாரு. எதுக்கு அழைச்சார்? என்னோட நிலைச்சிருந்து நீங்க என்ன பண்ணுங்க? கனி கொடுங்க. பரவி பாய்கிற ஆறு. நீங்க யாரு? ஜீவ நீரூற்று. நீங்க யாரு தெரியுமா? செழிப்பான தோட்டம். இதான் கிறிஸ்துவோடு நிலைத்திருக்கிற அனுபவம். அதான் இங்க சொல்றாரு 8வது வசனத்தில், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். அப்போ தண்டோடு கிளைகள் எப்பொழுது எப்படி இருக்கணும்? இணைந்திருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க 5வதா, தண்டுல இப்ப நம்ம சொன்ன வார்த்தைகள் நிறைய அது பொருந்தி வரும். தண்டுல கிளைகளோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த கிளைகளுக்குள்ள மொக்கு இருக்குது, பழம் இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது? பூ இருக்குது. என்ன இருக்குது? கிளைகள், மொக்கு, பழம், பூ, விதைகள். அல்லேலூயா. இதெல்லாம் எங்க இருக்குது? கிளைகளுக்குள்ள இருக்கு. ஏன்? அந்த கிளை எங்க இணைஞ்சிருக்கு? தண்டோடு இணைஞ்சிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில மொக்கு, பழம், பூ இதெல்லாம் இல்லைன்னா, இல்ல அப்படிங்கிறதுக்கு எதை காண்பிக்கிறதுனா, இந்த கிளைகள் எதோடு இணைஞ்சிருக்கல? தண்டோட இணைஞ்சிருக்கல. வசனம் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, சங்கீதம் 1:2 பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் நம்ம செய்யறதெல்லாம் ஒண்ணு கூட வாய்க்க மாட்டேங்குது. அது ஏன்? அவன் செய்வதெல்லாம். அப்ப இங்க வசனம் பொய்யா? வசனம் என்னது? உண்மை. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதான் வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய கிளைகள் நம்முடைய தண்டோடு என்ன பண்ணப்பட்டிருக்க வேண்டும்? இணைக்கப்பட்டிருக்கும் போது ஏற்ற காலத்துல என்ன வரும் அப்படின்னா, மொக்கு வரும், பூ வரும், அப்புறம் பழம் வரும். பழத்துக்குள்ள என்ன வரும்? விதை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் கிறிஸ்துவோடு சரியாய் இணைக்கப்படாத பட்சத்துல இதெல்லாம் என்ன பண்ண முடியாதுன்னா, வர வாய்ப்பே கிடையாது. கனி கொடுக்க முடியாது. அப்படி கனி கொடுக்க முடியாத கொடிய அவர் என்ன பண்றாராம்? 15:2 யோவான் 15:2 என்ன செய்கிறாராம்? கனி கொடுக்காத கொடி அவர் என்ன பண்றாராம்? போடுகிறார். என்னில் கனிகொடாக இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அவர் அதை அறுத்து போடுகிறார். அல்லேலூயா. போதும். என்ன பண்றாரா? அதை சுத்தம் பண்ணிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க,
இதை வந்து நான் உங்களுக்கு கொண்டு வரல, ஆனா உங்களுக்கு ஆண்டவர் உணர்த்துறாரு. என்ன அப்படின்னா, சரி எண்ணெய் வந்து அறுத்து போட்டுறாரு, எண்ணெயை கொண்டு போய் தூர போட்டுறாரு அப்படின்னா அந்த அந்த தண்டின் பகுதி காயமா தானே இருக்கும், அந்த தண்டோட பகுதி வெற்றிடமா தானே இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம நினைக்கிறோம்ல, நான் போய் உட்காரலைன்னா இந்த இடம் என்னவா இருக்கும், காலியா தானே இருக்கும். இல்ல, ஆண்டவர் அப்படி விட மாட்டாராம். ஆண்டவர் என்ன பண்ணுவார்தான், ஆண்டவர் பாருங்க என்ன பண்ணுவாராம், அந்த அந்த கிளைகள் இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துக்கு நீங்க தான் சுதந்திரவாளின்னு வச்சிருந்த உங்களை அந்த இடத்துக்கு நீங்க பாத்திரமானா இல்ல அப்படின்னா அதை அறுத்துட்டு இப்படி வெளியே நீக்கிட்டு அடுத்து காட்டு ஒளிவ மரம் எங்கேயாவது இருப்பாங்க பாருங்க, இந்த தண்டுகளோடு இணைந்து கனி கொடுக்கக்கூடிய வேற ஏதாவது கிளைகளை கொண்டு வந்து அங்க என்ன பண்ணிடுவாராம், பொருத்திடுவாராம். அல்லேலூயா. அப்படியே ஒட்டு ரக மாதிரி பொருத்தி புதிய கனிகளை கொடுக்கக்கூடிய வீரியம் உள்ள என்ன பண்ணுவாரு, கனிகளை கொடுக்கக்கூடிய கிளைகளை கொண்டு வந்து ஜீசஸ் என்ன பண்ணுவாரு, ஜாயின் பண்ணிடுவார். அல்லேலூயா. இப்ப நீங்க இருக்கிற இடத்துல நீங்களே இருக்கணுமா, இல்ல வேற ஏதாவது கிளையை கொண்டு வந்து பொருத்தணுமா? நல்லா சொல்லுங்க. நீங்களே இருக்கணுமா, இல்ல வேற எதையாவது கொண்டு வந்து தேவன் பொருத்தணுமா? நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்களே இருக்கணுமா? அப்ப எப்படி இருக்கணும்? கனி கொடுக்கணும். அல்லேலூயா. நீங்களே இருக்கணும்னா இந்த கிளையை எப்பெல்லாம் அவர் முதலாளி பார்க்கிறாரோ, லூக்கா 13ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், தோட்டக்காரன் வந்து பார்க்கும் போதெல்லாம் அத்தி மரத்துல என்ன இருக்கணும், கனி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கனி இருந்தா அந்த தோட்டத்தை எஜமான் அந்த மரத்தை என்ன பண்ண மாட்டான், வெட்ட மாட்டான். கனி இல்லைன்னா வெட்டி போடுவான். அல்லேலூயா. அப்ப இந்த இந்த கிளைய நான் முறிஞ்சு போறேன்னு எங்கேயாவது இப்படி சுத்திக்கிட்டு நிப்பீங்கன்னா, நான் இந்த செடியை விட்டு முறிஞ்சு போறேன், நான் போனேன்னா என்ன நடக்கும் பாரு அப்படின்னா, நீ போனா போயிட்டு போ, வேற ஒருத்தனை வச்சு நான் வேலை செய்கிறேன்ட்டு அவர் வேற ஒரு கிளையை கொண்டு வந்து என்ன பண்ணிடுவாரு, ஒட்ட வச்சிருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. போனா போ, நீ மொட்டாட்டம் பண்ற, நீ உன்னை வச்சுக்கிட்டு நான் அழுகிறத விட மொட்டாட்டம் பண்ணாத ஒரு ஆளை வச்சு நான் என்ன பண்றேன், கனி உற்பத்தி பண்ணி நான் சந்தைக்கு கொண்டு போய் என்ன பண்ணிடுறேன், வித்துறேன்றவாரு ஜீசஸ். அல்லேலூயா. பரவாயில்லையா, பரவாயில்லையா? வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ரோமர் 11ஆம் அதிகாரம். ரோமர் 11ஆம் அதிகாரம். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொளிவு மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் உடன் பங்காளிகளாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறதென்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே, நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறிந்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினால் நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு, பயந்திரு. சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. நம்ம கனி கொடுக்கலைன்னா நம்மளையும் அங்க வச்சிருக்க மாட்டாருங்கிறதுல நம்ம எப்படி இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்மளும் முடிச்சு தூர போட்டுட்டு வேற ஒரு ஆளை கொண்டு வந்து என்ன பண்ணிடுவாரு, சப்ஸ்டிட்யூட் பண்ணி வேலையை நடத்திட்டு போயிடுவாரு ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர், அவர் வல்லவர். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. நீங்க உங்களை என்னையும் அழைக்கும் போது நாம் யாரும் ஞானிகள் கிடையாது, நாம் யாரும் வல்லவர்களும் கிடையாது. கர்த்தர் நம்மளை கூட்டிட்டு வந்து ஞானி ஆக்கினார், நம்மளை வல்லவர்களாக என்ன பண்ணாரு, மாற்றினார். அவருடைய சாரத்தை நமக்குள்ள ஊற்றி அவருடைய உபதேசத்தை நமக்குள்ள போதிச்சு நம்மளை ஞானவான்களாகவும் வல்லவர்களாகவும் கர்த்தர் என்ன பண்ணாரு, மாற்றினார். அதனால ஞானம் வந்து வல்லவர்கள் ஆன உடனே நம்ம புத்தி வேதலிச்சு மொட்டாட்டம் பண்ணக்கூடாது. வசனம் தான் சொல்லு, என்ன பண்ணக்கூடாது, முரட்டாட்டம் பண்ண கூடாது. சுபாவ கிளைகளையே தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாய்
இரு. அதனால தண்டோடு இணைந்து இருக்கக்கூடிய கிளைகளில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, காலத்துல என்ன இருக்கணும்? மொக்கு விட்டுருக்கணும். காலத்துல என்ன வந்திருக்கணும்? பூ வந்திருக்கணும். காலத்துல என்ன வந்திருக்கணும்? பழம் வந்திருக்கணும். காலத்துல என்ன வந்திருக்கணும்? விதைகள் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் தண்டோடு இணைந்திருக்கிற கிளைக்கும் உள்ள காரியம். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, இந்த விளக்கு எப்பொழுதும் பிரகாசமா எரியணும் அப்படின்னு சொன்னா அடுத்த காரியம் என்ன? 6வது காரியம் என்னன்னா, திரியும் எண்ணெயும் ரொம்ப முக்கியமானது. இந்த விளக்கு நல்லா பிரகாசமா அப்படி நேரா எரியணும் அப்படின்னா திரியும் எண்ணெயும் மிகவும் முக்கியமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரி யார் தெரியுமா? நீங்க தான். உங்களுடைய ஆழமான பிரதிஷ்டை தான். ஹல்லேலூயா. எண்ணெய் யார் தெரியுமா? நம்முடைய தேவன் பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாரு? ஊற்றி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விளக்கு நல்ல சுடரா எரியணும்னா 2 காரியம் மிக முக்கியமானது. ஒன்று, இந்த திரி எப்பொழுதும் எண்ணெயோடு என்ன பண்ணிருக்கணும்? இணைஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. திரி அதோட இணைஞ்சிருக்கணும், எண்ணெயோட. இப்ப எண்ணெய் இல்லாம ஒரு திரி எரியுதுன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அவிய போற விளக்கு பிரகாசமா. அவிய போற விளக்கு எப்படி எரியுமா? அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மொத்தமா திரி எரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இதுக்கு மேல எரியறதுக்கு அங்க எண்ணெய் இல்ல, திரியே இல்ல. எண்ணெய் இல்லாம இல்ல, திரியே இல்ல. ஆனால் ஒரு விளக்கு நன்றாக எரிய வேண்டுமானா திரி எண்ணெயோடு என்ன பண்ணிருக்கணும்? இணைந்திருக்கணும். அல்லேலூயா. எப்பயோ ஒரு நாள் நான் ஆவியில நிறைவேன், எப்பயோ ஒரு நாள் நான் அபிஷேகத்துக்குள்ள இருப்பேன், இல்லைன்னா அபிஷேகம் பெற்ற மாதிரி நான் அபிஷேகம் எனக்குள்ள ஆவியால இருக்கிற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணுவீங்கன்னா கொஞ்ச காலத்துல உங்க திரி வேகமா எரிஞ்சு அணைஞ்சிரும். நான் சொல்ற சத்தியம் உங்களுக்கு புரியுதா? ஒருவேளை உங்கள் திரி நீங்கள் எரிந்து கொண்டு இருக்கிறது போல வெளியே காமிச்சுட்டு இருக்கிறமே, இந்த திரி யாரோடு இணைஞ்சிருக்கணும்? எண்ணெயாகிய பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்திருக்கும் என்றால் இந்த திரி எப்பொழுது நல்லா எரியும். உங்க வீட்டுக்குள்ளேயும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் வெளிச்சம் எப்பொழுது எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். அல்லேலூயா. நான் எரிந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று சொல்லி உங்கள் திரி எண்ணெயோடு தொடர்பில்லாமல் இருக்குமானால், எண்ணெய்க்கும் திரிக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்குமானால், ஒரு நாள் திடீரென்று திரி மட்டும் எரிஞ்சு என்ன பண்ணிரும்? அவஞ்சிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ விளக்கு நன்றாக எரிவதற்கு 2 அவசியம். ஒன்று திரி, இன்னொன்று எண்ணெய். ஹல்லேலூயா. இந்த எண்ணெய் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த எண்ணெய் அபிஷேகத்தை குறிக்கிறது. பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரமேறி போகும்போது அவர் செய்த பிரதானமான ஒரு ஊழியம் என்ன அப்படின்னா, நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்பதுதான். ஹல்லேலூயா. இந்த தேற்றரவாளனை இவர் பரலோகம் போய் அனுப்புவதற்கு ஜீசஸ் ஒரு ஒலிவ எண்ணெயை போல சிலுவை மரத்திலே இடித்து பிழியப்பட்டவராய், அவர் தம்முடைய உதிரத்தை ஊற்றி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து 40வது நாள் என்ன பண்ணாரு? பரமேறி போய் தான் இந்த பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்ணாரு? அனுப்பினார். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் இந்த விளக்கிலே ஊற்றப்படுகிறதான எண்ணெய் இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெயை தான் எங்க ஊற்றுவாங்க அப்படின்னா, இந்த குத்து விளக்கில் என்ன பண்ணுவாங்க? எரியும்படி ஊற்றுவார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கிறிஸ்து நமக்கு வாக்களிக்காமல் இருந்திருந்தா நம்முடைய வாழ்க்கை இவ்வளவு பிரகாசமா இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் நிறைய பேர் நம்ம அபிஷேகத்தை அலட்சியமா நினைக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஏனென்றால் கிறிஸ்து நமக்காக சிந்தின ரத்தத்தின் அடுத்த நிலைக்கு நம்மளை போகணும்னு நமக்கு கர்த்தர் கொடுத்ததுதான் என்னது? ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் நம்மளை போதிச்சு நடந்தார். இன்றைக்கு அவர் எங்கே இருக்கிறார் என்றால் தேவனோடு வலது பாரிசத்தில் இருக்கிறார். இன்றைக்கு நம்மளை நடத்தக்கூடியவர் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர் கிறிஸ்துவால் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டவர். அவரை நம்ம எப்பொழுது என்ன பண்ணணும்? நம்முடைய இருதயங்களிலே என்ன பண்ணணும்? வாசம் பண்ணுவதற்கு நம்மளை விட்டு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஒலிவ எண்ணெய் நம்மளுக்குள்ள எப்பொழுதும் ஊற்றப்பட்டு இருக்க வேண்டும். இந்த அபிஷேகம், இந்த ஆவியானவர் நமக்குள் எப்பொழுதும் என்ன பண்ணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும்? ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். என்ன அளவு என்ன பண்ணக்கூடாது? குறையக்கூடாது.
விளக்குல எண்ணெய் குறைஞ்சாலும் என்ன ஆயிரும்? திரி எரிஞ்சிரும். எண்ணெய் குறையாம ஊத்துறது ஆசாரியனுடைய வேலை. சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் வரை இந்த விளக்கு அணையாமல் எரியப்பட வேண்டும். அப்படி எரிவதற்கு பிரதான ஆசாரியர்கள் தூங்காம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு பிரதான ஆசாரியனை போல ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றாருன்னா, நாம் எரியும்படி நமக்கு உதவி செய்து வருகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பி நம்மளை மறுபடியும் புதுப்பிச்சு மறுபடியும் நம்மளை உணர்த்தி நம்மளை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? எண்ணெயின் அளவை குறையாமல் நமக்குள்ள ஊற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எங்கேயாவது எனக்கு ஆவியானவர் போது எனக்கு வேண்டாம் அப்படின்னீங்கன்னா கொஞ்ச நாள்ல நீங்க என்ன ஆயிடுவீங்க? வறண்டு போயிடுவீங்க. ஹல்லேலூயா. எண்ணெய் உங்களுக்கு குறையாமல் ஊற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மறுபடியும் நாம் புதிய அபிஷேகத்துக்குள்ள நாம் என்ன பண்ணப்பட வேண்டும் என்றால் ஊற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஒரு வேத பகுதி 2 தீமோத்தேயு 4:6 பவுல் சொல்றார், நான் பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன் அப்படிங்கிறார். யோவான் 12:24 அங்கே என்ன சொல்லுகிறார்? ஜீசஸ் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், சத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறார். அப்போ நமக்காக நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பும்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கோதுமை மணியாக என்ன பண்ணாரு? நிலத்துல விழுந்து செத்து அவர் உயிர் தெழுந்து இன்னைக்கு நம்மளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய எண்ணெய் எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டும்? எண்ணெய் விளக்குல எப்படி இருக்க வேண்டும்? குறையாம இருக்கணும். சொல்லுங்க. திரி. இந்த திரி என்பது எதை காண்பிக்கிறதுனா ஆழ்ந்த பிரதிஷ்டை. அப்பப்ப நம்மள அப்படி வழி மாறி போவோம்ல, அப்பப்ப நம்ம பண்ணின பொருத்தனை, அப்பப்ப நம்ம பண்ணின அந்த என்ன சொல்ல உடன்படிக்கை, ஆண்டவரோடு நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு. நியூ இயர் 1ஆம் தேதி எனக்கு பண்ணல. இன்னைக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் 1ஆம் தேதியில இப்படி பண்ணினேன், 2 வருஷத்துல வேதத்தை வாசிச்சு முடிச்சிருவேன், அப்படி வாசிப்பேன் இப்படி வாசிப்பேன் கதை விட்டல ஜீசஸ் கிட்ட. அதெல்லாம் எதையாவது இப்ப மைண்ட்ல வச்சிருக்கிறோமா பாருங்க? ஒன்னா ஏதாவது ஞாபகத்துல இருக்கா பாருங்க? அதான் ஆழ்ந்த பிரதிஷ்டை. இத நீங்க மறந்தா கூட அவர் என்ன பண்ண மாட்டாரு? மறக்க மாட்டார். அல்லேலூயா. ஆனா நீங்களும் நானும் மறந்துட்டாதான் பிரச்சனை. இந்த திரி என்பது ஆழமான பிரதிஷ்டை. அல்லேலூயா. எப்பெல்லாம் நம்ம பிரதிஷ்டையை மறக்கிறோமோ, எப்பெல்லாம் நாம் தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை மறக்கிறோமோ, அப்பெல்லாம் நம்ம தவறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பதான் ஆண்டு உணர்த்துவார், நீ அப்படி சொன்னல்ல, நீ அன்னைக்கு சொன்னல்ல, நீ இதை செய்வேன்னு சொன்னல்ல, இதை செஞ்சிடுவேன் சாதிச்சிடுவேன்னு சொன்னல்ல அப்படின்னு ஆண்டு நமக்கு என்ன பண்ணுவார்? பிரதிஷ்டையா ஞாபகப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி யாராவது உங்களுக்கு ஞாபகப்படுத்துற ஆண்டவர் உங்களுக்கு இப்போ யாருக்காவது ஞாபகப்படுத்துறாரா? நீ சொன்னல்ல, நீ இதை சொன்னல்ல அப்படின்னு ஞாபகப்படுத்துறாரா? ஒரு விச கண்ணை மூடி நான் செய்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஞாபகப்படுத்துறாரு உங்களுக்கு, நீ இப்படி செய்வேன்னு சொன்ன. அதான் ஆழ்ந்த பிரதிஷ்டை. திரி எப்பொழுதும் எண்ணெயோடு இணைந்து இருக்கணும். உங்களுடைய அந்த அர்ப்பணிப்பு எப்பொழுதும் தேவனோடு இணைந்து இருக்கணும். அது என்ன வந்தாலும் அது இணைந்து இருக்கணும். சங்கீதம் 15 நாம் வாசிக்கிறோம், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் அதில் தவறாதிருக்கிறான் என்று வசனம் சொல்லுது. ஆழ்ந்த பிரதிஷ்டை. ஒருவேளை திருமணத்துல நீங்க ஐக்கியப்படும் பொழுது வாயை திறந்து நீங்க ஏதாவது உறுதிமொழி சொல்லியிருந்தீங்கன்னா மறக்காதீங்க. அதெல்லாம் மறக்காதீங்க, அதெல்லாம் ஞாபகத்துல வரணும். ஒருவேளை அது தப்பு, நான் சொன்னது தப்பு அப்படின்னா மன்னிப்பு கேட்டுருங்க. இல்லைன்னா வேற வழியே கிடையாது, நீங்க தப்பிக்கவே முடியாது. எங்க பண்ணினாலும் எங்க நீங்க தேவனுக்கு முன்பாக நின்று ஒரு வாக்குறுதியை நீங்க கொடுத்திருந்தாலும் அதை நிறைவேற்றுவதில் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் அதில் தவறாதிருக்கிறான் என்ற வசனத்துக்கு உங்களை அர்ப்பணிச்சிருங்க. ஜீசஸ் தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி. உங்களுடைய பிரதிஷ்டைக்காக நன்றி. ஆழ்ந்த பிரதிஷ்டை அதுதான் திரியும் எண்ணெயும் நமக்கு கொடுக்கக்கூடிய சத்தியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் விளக்கு பார்த்தீங்கன்னா மங்கி எரியும். சில விளக்கு எப்படி எரியும்? மங்கி எரியும். மங்கி எரிகிற விளக்கை எங்க போட்டிருப்போம்? கண்ணை மூடி தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இந்த வெளிச்சம்னு பெட்ரூம்ல போட்டிருப்போமா? சூப்பர். 0 வேர்ட்ஸ்
போட்டிருப்போம். ரைட். நீங்கள் நிறைய பேர் நான் வீடுகளில் பார்க்குறேன், படிக்கிற இடத்துல சும்மா அப்படியே பார்த்தீங்கன்னா இப்படி என்ன பார்த்தாலும் என்ன தெரியாது, எழுத்தே தெரியாத மாதிரி 2 லைட் போட்டிருப்பாங்க. நான் சொல்லுவேன், இந்த டியூப் லைட்டை முதல்ல என்ன பண்ணுங்க, மாற்றுங்க. முதல்ல வெளிச்சம் அப்படி பிரைட்டாக போட்டால் அந்த எழுத்து எப்படி தெரியணும், பளிச்சுன்னு தெரியணும். அப்போ தான் படிக்கிறதுக்கு என்ன வரும், இன்ட்ரெஸ்ட் வரும். இங்கேயே தூங்கி தூங்கி நம்ம ஆளுகளே தூங்குவோம் ஏற்கனவே. அப்புறம் எழுத்தை பார்த்தா எச்சா தூக்கு வரும், தூங்கிடுவோம். இப்போ படிக்கும் போது எப்படி லைட் போடணும், பிரைட்டா சொல்லுங்க, நல்லா சத்தமா, பிரைட்டா. நிறைய பேருடைய வாழ்க்கையில என்ன இல்லை அப்படின்னா பிரைட் இல்லை. அதான் லேட்டா வர்றது, ஆராதனைக்கு லேட்டா வர்றது, போனா போது கிடக்குதுவா, ஒரு அட்டண்டன்ஸ் போடுறது, இந்த பஸ்ஸு போனா கிடக்குது, அடுத்த பஸ்ஸுக்கு போனா கிடக்குது, ஒரு துரிதம் வர்றதில்ல. புரியுதுங்களா? எங்க பாச தான் சொல்லிங்க பாரு, நடக்கிற நடைய பாரு, ஆடிக்கு ஒரு நட, அமாவாசைக்கு ஒரு நட, அப்படி மெதுவா சால் ஜாப்பா. இந்த பாட்டு தானே போச்சு, அடுத்த பாட்டுக்கு போய் ஜாயின்ட் ஆகிக்கலாம். இல்லை உட்காந்துருந்தா நம்ம போனால் எல்லாரும் பார்த்துக்குவாங்க, நிற்கும் போது போனால் யாருக்கும் தெரியாது பாரு அப்படின்னு எல்லாம் எந்திரிச்சு நின்றுட்டாங்களான்னு பார்த்துட்டு அப்புறம் உள்ளே வந்து பூந்துக்கிறது. இது என்ன விளக்கு தன்மைனா, மங்கி எரிகிற விளக்கு. உங்களுக்குள்ள என்ன இல்லை, வெளிச்சம் இல்லை, பிரைட்னஸ் இல்லை. புரியுதா? இன்னைக்கு ஜெபம் பண்ணாட்டி என்ன அடிச்சுக்கணும். ஒரு வேலையை நீங்க ஜெபம் பண்ண மறந்துட்டீங்கன்னா அடுத்த நேரத்துக்காவது போய் ஜெபத்துல ஆஜர் ஆயிரணும் அப்படின்னு மனசு என்ன பண்ணணும், அடிச்சுக்கணும். அதுதான் என்னது, பிரகாசமா எரிகிற விளக்கு. மங்கி எரியுதுன்னா, நேத்து நான் ஜெபத்துக்கு போயிட்டு தான் வந்தேன், இன்னைக்கு போகாட்டி என்ன அப்படின்னு சொல்றது என்ன விளக்கு, மங்கி எரிகிற விளக்கு. இது வரலும் இங்க நடந்த ஜபத்துல ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ணாம ஜபத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறீங்களா? இருப்பாங்க, எனக்கு தெரியும். கை தூக்குங்க பார்க்கலாம், தூக்குங்க. ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம நான் இங்க வந்திருக்கிறேன். இருக்காங்க பார்த்தீங்களா? இப்படி சபைக்கு 4 பேர் வச்சிருப்பாரு கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி வைராக்கமா இருக்கணும். அதான் என்னது, பிரகாசிக்கிற விளக்கு. ஹல்லேலூயா. நம்ம விளக்கு எப்படி எரியுது இப்ப சொல்லுங்க, மங்கி எரியுதுன்னு வைங்களேன், அப்படின்னு ஒரு காத்து வீசினா என்ன ஆயிரும், அவிஞ்சு போயிடும். அப்ப மங்கி எரிகிற விளக்குல என்ன டேஞ்சர் அப்படின்னா, எப்ப அவியுதுன்னு தெரியாது. மங்கி எரிகிற விளக்கு எப்ப அவியுதுன்னு தெரியாது. சின்ன ஒரு காத்து அப்படின்னு ஊதுனாலே என்ன ஆயிரும், அவிஞ்சு போயிடும். சின்ன ஒரு இடர்ல தேவனை விட்டு பின்மாறி போயிடுவாங்க. ஹல்லேலூயா. அதனால நம்ம எப்படி எரியக்கூடாதுன்னா, மங்கி எரியக்கூடாது. எப்படி எரியணும், பிரைட்டா. சொல்லுங்க, நல்ல சுடரா. தமிழ்ல சொன்னா நல்ல சுடரா. சுடர் எப்படிங்க எரியும், இப்படி 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 மெதுவா எரியாது, கொழுந்து விட்டு. சொல்லுங்க, கொழுந்து விட்டு எப்படி எரியும், பிரகாசம். கொழுந்து விட்டுனா நமக்கு மேல 10 அடிக்கு மேல எரியறதா என்னது, கொழுந்து விட்டு. கொழுந்து விட்டு எரிகிற நெருப்ப ஊரே என்ன பண்ணும், பார்க்கும். ஒரு வீடு தீப்பிடிச்சு எரியுதுன்னா என்ன பண்ணும், நல்ல வெளிச்சம் பயங்கரமா இருக்குதுன்னா வீடு மொத்தம் எரிஞ்சு முடிஞ்சிச்சுடா அப்படின்னு சொல்றோம்ல, குடோன் காலிடா. ஏன், எப்படி இருக்கு, கொழுந்து விட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு, எரிந்து கொண்டு இருக்கிறது. அப்படி அநேகருடைய பார்வை தன் பக்கம் இழுக்கக்கூடிய பிரகாசம் தான் கொழுந்து விட்டு எரிகிற விளக்கு. ஆனா அப்படி கொழுந்து விட்டு எரியணும்னா அந்த திரியும் அந்த எண்ணெயும் எப்படி இருக்கணும், கரெக்டா இருக்கணும். சொல்லுங்க, திரியும் எண்ணெயும் கரெக்டா இருக்கணும். எப்படி எரியக்கூடாது, மங்கி எரியக்கூடாது. போதும், நிறைய இருக்குது, உங்களை நான் அடுத்த வாரம் பார்த்துக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முட்டி போடுங்க, ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, எங்கள் விளக்க, எங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ணுங்க, கொழுந்து விட்டு எரிய செய்யுங்கப்பா, கொழுந்து விட்டு எரிய செய்யுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொழுந்து விட்டு எரிய செய்யுங்க. மங்கி மட்டும் எரியக்கூடாது ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை மங்கி மட்டும் எரிஞ்சிடக்கூடாது. அந்த ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே வசனங்கிறதுல நாங்கள்
குறைவுபட்டதுனால, வசனங்கிற ஒன்றுல குறைவுபட்டதுனால எங்க வாழ்க்கையில இந்த வெளிச்சம் பிரகாசிக்காம ஆண்டவரே குறைவுபட்டு இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆண்டவரே நான் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொல்லுங்க. அப்பா நான் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன், நான் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன். இதனாலதான் அன்றைய என் வாழ்க்கையில என்னுடைய திரி மங்கி எரிந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை நான் பிரதிஷ்டையில நான் பண்ணின பிரதிஷ்டை நான் இதெல்லாம் செய்வேன்னு ஒரு காலத்துல என் இருதயத்துல விருப்பம் கொண்டேன். ஆனா இன்னைக்கு அது மேலெல்லாம் எந்த விருப்பமும் இல்லாம நான் இருக்கிறேன். என் விளக்கு மங்கி எரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆண்டவரே நான் எதெல்லாம் பிரதிஷ்டை பண்ணி நான் அதை செய்வேன்னு நான் மனசுல நினைச்சனோ அதையெல்லாம் இன்றையிலிருந்து நான் செய்யறேன்ப்பா. என்னை ஒருவேளை கேவலமா யாராவது பேசலாம், திட்டலாம், என்னை அற்பமா பார்க்கலாம், அதெல்லாம் நான் பொருட்படுத்திக்கல. என் விளக்கு பிரகாசமா எரியணும், என் வாழ்க்கையில பிரகாசம் வரணும். ஆண்டவரே எல்லாரும் என்னை கேவலமா பார்க்கறாங்கன்னு நான் பார்க்கல. ஆண்டவரே என்ன நீங்க சரி பண்ணுங்கிறதுல என் பிரதிஷ்டையில நான் உண்மையா இருக்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஒருவேளை அபிஷேகத்தின் அளவு குறைந்து போய், உங்கள் எண்ணெய் சுவரி போய், உங்கள் எண்ணெய் உங்களிடத்துல இல்லாமல் போய், அபிஷேகம் ஆவியானவர் தேவனுடைய தொடுதல் என்ற ஒன்று இல்லாமல் போய் உங்க வாழ்க்கையில வறண்டு இருப்பீங்கன்னா, ஆண்டவரே நான் ஜெபத்தை மறந்துட்டேன், நான் ஆராதனையை மறந்துட்டேன், நான் வேதத்தை மறந்துட்டேன், என் வாழ்க்கையில ஆண்டவரே இந்த எண்ணெய் குறைஞ்சு போயிருச்சுப்பா என்று நினைக்கிற உங்க பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில உங்க இருதயத்துக்கு அது தெரியும். இருதயத்தின் நினைவு இருதயத்துக்கு தெரியும். ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவாருன்னா, என்னைய ஒரு விஷயம் மன்னிங்கப்பா, உடைய பரிசுத்த ஆவியினால என்னை நிரப்புங்க. நிறைய நாள் நான் ஆராதனைக்கு வரலப்பா, நிறைய நாள் நான் ஜெபத்துல இல்லப்பா, நிறைய நாள் என் குடும்பத்தோடு ஜெபிக்க நான் மறந்துட்டப்பா, நிறைய நாள் தேவனை சந்திக்கிற உங்க சமூகத்துக்கு வருகிற இடத்தை நான் மறந்துட்டப்பா. என் வாழ்க்கையில ஜெபமே இல்லை, என் குடும்பத்துல ஜெபமே இல்லை. ஆண்டவரே என் வாழ்க்கையில இருண்டு போகிற ஒரு சூழல் பல சூழ்நிலைகளினால என் வாழ்க்கையில இன்றைக்கு இருட்டு இருக்குப்பா. மங்கி தான் எரிகிறேங்கன்னு அப்பா பிரசங்கத்தை கேட்ட, மங்கி இல்லப்பா, நான் இருண்டே போயிட்டேன். என் ஆத்மாவில ஒரு உயிர் மீட்சி இல்லை, என் ஆத்மாவில ஒரு ஒளி இல்லை, நான் என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல, நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள், ஆண்டவரிடத்துல உங்க பிரதிஷ்டையை உறுதிப்படுத்துங்க. ஆண்டவர்கிட்ட வாங்க, உங்க கரத்தை அவருடைய கரத்துல கொடுங்க. ஆண்டவரே நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படுன்னு சொன்னீங்களாப்பா. உங்க வார்த்தை எனக்குள்ள வரட்டு ஆண்டவரை. நீங்க எங்களோடு எப்பொழுதும் பேசுவீங்கப்பா, நீங்க பேசினாலே நான் இன்பமா கேட்பேன். அதெல்லாம் எனக்கு என் வாழ்க்கையை விட்டு மாறி போயிடுச்சு. தயவா எனக்கு உதவி செய்யுங்கப்பா, தயவா எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேளுங்க. உங்களோடு கூட அவர் பேச விரும்புகிறார். உங்கள் பிரதிஷ்டையை அவர் சரி பண்ண விரும்புகிறார். உங்களுடைய எண்ணெயின் அளவை அவர் உயர்த்த விரும்புகிறார். கர்த்தர் அவர் பெரியவர், அவரால் எந்த படுகுழியிலிருந்து உங்களை தூக்கி எடுக்க முடியும் அவரால் முடியும். அவர் படு பாதாளத்திலிருந்து உங்களை தூக்கி எடுக்க முடியும். அவர் உளையான சேற்றில் இருந்து உங்களை தூக்கி எடுக்க அவர் முடியும். அவரால் இறங்கி வர முடியும். அவரை நீங்க கூப்பிடுங்க. ஆண்டவரே நான் உங்களுடைய உஷ்ணத்துக்கும் சாரத்துக்கும் உரியவளா இருந்தேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னை சுய ஒளிவு மரத்தோட ஒட்ட வச்சிருந்தீங்க. ஆண்டவனா நான் இன்றைக்கு வெட்டி போடப்பட்ட கிளையா ஆண்டவரே உலர்ந்து போய் வெளியே கிடக்கிறப்பா, என்னைய உங்களுடைய சுய ஒளிவ மரமாகிய உங்களுடைய தண்டோடு எங்களை இணைச்சிருங்கப்பா, தண்டோடு இணைச்சிருங்கப்பா. அந்த வேரின் சாரமும் அந்த வேரின் அப்பா உணவும் எனக்கு கிடைக்கட்ட ஆண்டவரை, நான் உங்களோடு இணைந்து நிற்கணும் ஆண்டவரை. ஸ்தோத்திரப்பா எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை இன்னும் நம்ம புதுப்பித்துக் கொள்வோம், இன்னும் தேவனோடு நெருங்கி ஜீவிப்போம், இன்னும் தேவனோட பிரியமானதை நம்ம செய்வோம். அப்பா நம்ம பிரியப்படுகிறவர், தேசம் நமக்கு வசமாகணும்னா நம்ம கர்த்தரோடு இணையணும். கர்த்தரோடு இணையதான் கர்த்தர் உங்க வீட்டை ஆயத்தப்படுத்துவார். உங்க கணவனை உங்க பக்கம் திருப்புவார், உங்க மனைவியை உங்க பக்கம் திருப்புவார், உங்க பிள்ளைகளை உங்க பக்கம் திருப்புவார், உங்க குடும்பத்தையே உங்க பக்கம் திருப்புவார். நீங்க தேவனோடு இணையணும், அவரோடு இணைந்திருக்கணும். வெளியே எரியுண்ட கொடியை போல அல்ல, நம் கிறிஸ்துவின் சாரத்தில் நாம் இணைக்கப்படணும். கிறிஸ்துவின் செடியாகிய அவருடைய செடியோடு நாம் இணைக்கப்படணும். அவர்தான் நமக்கு செடி. நம்முடைய பிதா நமக்கு திராட்சை தோட்டக்காரர், கிறிஸ்து நமக்கு செடியா இருக்கிறார். நாம் எல்லாம் அவருடைய செடியோடு இணைக்கப்படுகிற கொடிகள். கர்த்தர் நம்மளை இணைத்திருக்கிறார், மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி நம்ம எதிர்பார்த்திருக்கிறார். அவரை நம்ம வெறுமையாக்க கூடாது, அவர் நம்மளை வேதனைப்படுத்த கூடாது, நம்ம அவரை வேதனைப்படுத்த கூடாது. அவர் நம்மளை மிகுந்த கனி கொடுப்பேன்னு எதிர்பார்த்து நாட்டினார். அவர் நமக்கு நல்ல திராட்சை செடியா, நற்குல திராட்சை கொடியா நம்மளை நாட்டினார். நம்ம கனி கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்தணும். அவர் காட்டு செடியாய் ஆகாத கொடிகளாய் நாம் போய்விடக் கூடாது. கர்த்தர் நல்லவர் அல்லவா, அவர் நமக்கு நியாயம் தீர்க்கிற தேவன் அல்லவா. எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள் என்று அவர் நம்மளை பார்த்து
பார்த்து சொல்லக்கூடாது. என் திராட்சை செடியில இதோ கனிகள் இருக்கிறது என்று அவர் சந்தோஷப்படணும். ஓ, இது திராட்சை ரசம் உள்ள கொடி என்று அவர் நம்மளை பார்த்து பார்க்கணும். நம்முடைய திராட்சை கொடியில நல்ல பூக்கள் உண்டாகட்டும், நல்ல காய்கள் உண்டாகட்டும், நல்ல கனிகள் உண்டாகட்டும். ஆண்டவரே, அநேகருக்கு நம்முடைய மதுரமுள்ள ஒரு திராட்சை ரசமாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நாம் மாறட்டும். ஜீசஸ், நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா, இந்த மதிய வேளையில நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் ஒரு மங்கி எரிகிற ஆண்டவரை தெளிய போல நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவர். நாங்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய், யோவான் ஸ்நானகனை போல நாங்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய், அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிற விளக்காய், விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காய், மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க என் தேவன் நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். இன்னும் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் நீங்க ஆண்டவரே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் நீங்க மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவரோடு இந்த வசனம் இடைப்பட்டிருக்கிறது. இன்றைக்கே தம்முடைய பிள்ளைகள் தம்முடைய வீடுகளிலே பலிபீடங்களை சப்பனிட்டு துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் கர்த்தரை மகிமைப்படுத்தவும் பாடவும் அன்றே தங்கள் வீடுகளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஜெப சத்தத்தை கேட்க பண்ணவும் ஒரு பிரதிஷ்டையை பண்ணுவார்களாக ராஜா, பண்ணுவார்களாக. கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக நான் நன்றி செலுத்து. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உங்களுடைய ஆளுகை தங்கட்டு சுவாமி. மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுங்க அப்பா. அப்பா, யோவான் 15:7 சொல்லப்பட்ட பிரகாரம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் சொன்ன வசனத்தின்படி எங்கள் பிள்ளைகள் உம்மோடு இணைந்திருந்து உம்மால் பெறுகிற சகல ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே, பூமிக்குரிய வானத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் பெற்று உடைய பிள்ளைகள் சுகித்திருக்க வாழ்ந்திருக்க நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. உங்க வல்ல நாம மகிமைப்படுவதா எல்லாரையும் இப்படி திருக்கரத்திலே தாழ்த்துகிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம அனைவரோடும் கூட இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென்.